டீ பிரேக் எபிசோட் 1 ஈவினிங் டீ டைம் எப்போவுமே ஸ்பெஷல் தான் இல்லை அதை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஸ்நாக்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டீல் ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மிச்சம் இருக்கிற இட்லி ஒரு 7 டன்னாக எடுத்திருக்கேன். அதனால் தேங்காய் பூ மாதிரி சாஃப்டாக துருவி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய சைஸ் கேரட்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் நல்லா பொடுசாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வடசட்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனியன், கேரட், பச்சை மிளகா போட்டு லைட்டாக உப்பு போட்டு வதங்குற அளவுக்கு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா, அப்புறமா டொமேட்டோ கெச்சப் கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற இட்லி அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அது மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறினோம்னா நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகி இட்லி வந்துடும். அதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் மல்லித்தழை லாஸ்ட்டாக தூவி இறக்கணும்னா அவ்வளோதான் ரெடி. இதே மாதிரி இன்னும் ஸ்நாக்ஸ் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சா ட்ரை